ஹalleluya. அவருடைய கிருபையினால கர்த்தர் நிறைத்து ஒவ்வொரு நாளும் வசனத்துல வாசிக்கிறபடி கிருபை ஒவ்வொரு காலைதோறும் என் கிருபை மீண்டும் புதியதாய் இருக்கும். அந்த புதிய கிருபையினால கர்த்தர் நம்மை நிறைத்து வழிநடத்தி வருகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹalleluya. இந்த காலவெளியில கூட கொஞ்ச நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ಅಲ್ಲಿ ಕೂಡಿದ್ದ ಉಪರಾಜ ನಾಯಕ ದೇಶಾಧಿಪತಿ ಮಂತ್ರಿಗಳು ಅವರನ್ನು ನೋಡಿ ಅವರ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯ ಅಧಿಕಾರವು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಅವರ ತಲೆ ಕೂದಲು ಸುಟ್ಟಿಲ್ಲ, ಅವರ ಶಾಲೆಗಳಿಗೆ ವಿಕಾರವಿಲ್ಲ, ಬೆಂಕಿ ವಾಸನೆಯೇ ಮುಟ್ಟಿಲ್ಲ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡರು. ஸ்தோத்திரம். இங்கே வாசித்ததான அந்த வசனம் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஆமென். ஹalleluya. சோதர நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு விஷயம் அல்லது இந்த பாகம் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். பட் ஸ்டில் இந்த காலவழியில கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் நம்மை தைரியப்படுத்தும்படியாய் சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். ஹalleluya. அதாவது நேபுகாத்நேச்சார் 6 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரான் என்ற சமபூமியிலே நிறுத்தினான். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் இந்த பொற்சிலையை உண்டு பண்ணி இந்த தூரான் என்கிறதான சமபூமியிலே நிறுத்தி வைத்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். வாசிக்கிறவர்கள் எல்லாரும் வந்து அந்த இசைக்கருவிகளை வாசிக்கிற வழியில 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பிரதிஷ்டிக்க வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். ஆமென். சோதரன் இங்க 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலானவைகள் சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் என்று ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆமென். இந்த கட்டளை கொடுத்து ஒருவேளை யாராகிலும் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போவீர்களானால் அவர்களே அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள் என்று சொல்லி ராஜா கட்டளையிடுகிறார். ஹalleluya. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இங்க நான் வாசித்ததான அந்த வசனத்திலே இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்கள் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல அதாவது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன். 16ஆம் வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களோ ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவங்க சொல்லிட்டாங்க. ஹalleluya. எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்களை இந்த அக்கினி சூளையிலே போட்டார்கள். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்காக சாதாரணமா இருக்கிறதான அந்த அக்கினி சூளை 7 மடங்கு அதிகரிக்க பண்ணினான் ராஜா. 7 மடங்கு அதிகரிக்க பண்ணினான். இந்த 7 மடங்கு அதிகரிக்க பண்ணப்பட்டதான இந்த அக்கினி சூளையிலே இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும் போட்டார்கள். கொண்டு வந்த போட்டதான போர் செய்வதன் இறந்து போய்விட்டான். ஹalleluya. ஆனால் அக்கினி நடுவிலே உள்ள
எண்ணி வைத்திருக்கார். ஹalleluya. அவருடைய உத்தரவில்லாமல் ஒன்றும் தாழ விழுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த லிட்டரலா விசுவாசிங்க. ஹalleluya. அவர் அறியாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில வரதில்லை என்று தான் அவருடைய அர்த்தம். அவர் அனுமதித்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். யாருக்கு? கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு. நம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மை ஏதுவாய் நடக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தைரியம் கொள்ள வேண்டும். ஏனான்று அறியாம என் வாழ்க்கையில எதுவுமே வரதில்லை. சில நேரத்துல தவறுகளை செய்கிறோம், சில நேரத்துல தேவனை துக்கப்படுத்தி விடுகிறோம், சில நேரத்துல கர்த்தருடைய சிந்தை இல்லாத நம்முடைய கண்ணுக்கு எது நல்லதோ அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிடுகிறார். நீதிமான் விழுந்தாலும் அவன் கண்டுவிட்டு போவதில்லை. நீதிமான் தான் சில நேரத்துல விழ வேண்டிய சூழ்நிலைகள், இந்த கால்கள் சறுக்கி விடுகிறது. சில நேரத்துல நம்ம மனம் போன போக்குல போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. ஆனாலும் கர்த்தர் வார்த்தை சொல்ற நீதிமான் விழுந்தாலும் அவன் என்ன செய்வதில்லை? தள்ளுண்டு போவதில்லை. அவன் எழுந்து நிமிர்ந்து நிற்பான். ஹalleluya. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காரியம். அவனுடைய பூமி ஒன்றும் கருகி போகவே இல்லை. நமக்கெல்லாம் தெரியும், லேடிஸ் அதிகமா கிச்சன்ல வேலை செய்யும் போது கொஞ்சம் அனல் பட்ட உடனே நம்ம என்னெல்லாம் வேதனைகள் இல்லைங்களா? பொதுவா கிச்சன்ல சமைக்கிறவங்களுக்கு கையெல்லாம் காயம் இருக்கும், கற்பப்பா இருக்கும். சில நேரத்துல சூடு வச்சுக்கிறோம், சில நேரத்துல காயம் ஆயிடுது, சில நேரத்துல எண்ணெய் பட்டுடுது, சில நேரத்துல அடலே ஒரு 4 பர்னர் இருந்துச்சுன்னா இன்னொரு பர்னர் அங்கிருந்து இன்னொரு தூக்கி வைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் முடியெல்லாம் என்ன செய்யும்? கருகி போயிட்டு சுட்டு போயிடுது இல்லைங்களா? ஆமென். நமக்கு அனுபவம் இருக்கு. ஆனா ஹalleluya. ஆமென். இந்த அக்கினி அந்த இடத்துல பலம் செய்யல, அந்த முடி கூட கருகி போகவே. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? மூன்றாவது என்ன வாசிக்கிறோம்? சால்வைகள் சேதப்படவில்லை. ஹalleluya. அவர்கள் மேல போட்டிருந்ததாம் ஷால் அது கூட சேதப்படவில்லை. அது ஒண்ணுமே ஆகல. கடைசியாக அக்கினி மனம் அவர்களிடத்தில் வீசாமல் ஷால் ரட்சிப்பை குறிக்கிறது. இந்த ரட்சிப்பின் அனுபவம் கூட ஒண்ணுமே ஆகாது. ஹalleluya. பிரச்சனைக்குள்ளாய் கடந்து சென்றாலும் நம்முடைய ரட்சிப்புதான தேவனை நாம் மறக்கவே மாட்டோம். அதே ரட்சிப்பு நம்ம விட்டு போகவே போகாது. அடுத்தது அக்கினியின் மனம். ஐயோ, இவங்க எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு வந்தாங்களான்னு கூட தெரியாத நிலைமைக்கு. ஓ, இவங்க ஹாஸ்பிட்டல் இவ்வளோ நாள் அட்மிட் ஆகி வந்தாங்களா, நல்லா இருக்காங்களே, தெரியலையே, அட்மிட் ஆனமா தெரியலையே, இப்படிப்பட்ட வியாதி இருக்கிற மாதிரி இவங்க தெரியலையே அப்படின்ற நிலைமைக்கு அநேகர் பேசுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். சங்கீதம் 91 அதிகாரம் 7 வசனம். சங்கீதம் 91:7. ஹalleluya. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். உன் பக்கத்துல 1000 பேர் வரட்டும், இன்னொரு வலதுபுறத்துல 10000 பேர் வரட்டும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் வரட்டும், எவ்வளவுதான் நெருக்கடி சூழ்நிலைகள் மாறட்டும், கர்த்தருடைய ஒன்றும் அணுகாது. ஒன்றும் அணுகாது. ஹalleluya. இன்னும் அதை நாம் வாசிக்கிறோம். அதே 10 வசனத்தை கூட வாசிக்கிறோம். 91:10. ஆதியால் பொல்லாப்பு
நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன். அவனோடு இருப்பேன். ஆறுகளை நடக்கும் போதும் அவை உன்னை கொல்லுவதில்லை. ஆமென். நீ அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பாய். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் அக்கினி பேரில் ஜுவாலை பற்றாது. உன் பேரில் பற்றாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு அழகான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, அக்கினியில நடக்கிற மாதிரி சூழ்நிலையில இருக்கீங்களா? ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாங்க. அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. பிரச்சனை தான், போராட்டம் தான். ஹல்லேலூயா. நெருப்பின் வழியா போய் வர மாதிரி தான் சூழ்நிலைகள். ஆனால் விசுவாசியே, நீ பயப்படாத. ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. உன் அக்கினி ஜுவாலை கூட உன்னை அது தொடாது. இந்த flame அது கூட உன்னை தொடவே தொடாது. அவ்வளவு கட்டளையா கர்த்தர் உன்னை வேலை எடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபை குறித்து நாம் பார்க்கும்போது 42ஆம் அதிகாரம் யோபு
விசுவாசித்தார்கள். மூவருக்கு நல்ல ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி சூளை போன்றதான சூழ்நிலைகள் வரும், கண்டிப்பா வரும், வராதுன்னு சொல்லவே முடியாது, வரும். ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னாரென்று அறிந்திருக்கிறேன். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் அந்த சராசரியை உண்டாக்கினவர், வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், பிசாசின் தலையை நசுக்கினவர், ஒருவரும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் கர்த்தர். இந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நான் இன்னமும் ஒரு சாதாரண எல்லா தேவர்களில் இவர் ஒருவர் என்று சொல்லி இல்ல, அவர் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனாய் இருக்கிறார். அவர் கர்த்தாதி கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம், அந்த தேவனை தான் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம், அந்த தேவனை தான் நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த தேவனை நோக்கி தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதலையாக்க, எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவது பாருங்க, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகிய உம்முடைய கையில் நீங்களாக்கி விடுவிப்பார். முதலாவது அவர் வல்லவராய் இருக்கிறார், இரண்டாவது சொல்லுகிறார் அவர் எங்களை தப்புவிப்பார். உம்முடைய கைக்கும் இந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிப்பார். ஒரு ரொம்ப கோபமா சொல்றாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது, ஆனா அசைவே கிடையாது, ரொம்ப கோபமா சொல்றாங்க, எங்க தப்பு நிப்பா. ஆமென், ஹalleluya. அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க, ஹalleluya. ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம், என்ன அது ஆராதனை, ஹalleluya. என்ன ஆராதனை அது? ஸ்தோத்திரம். வாசிங்க, ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. என்ன அது புத்தியுள்ள ஆராதனை? எப்பேற்பட்ட ஆராதனை அது? அந்த ஆராதனை உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. ஏதோ வந்து பாடுன, ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாங்க, கை தட்டின, பாடின, அது மட்டும் இல்லை. ஆராதனை என்றால் என்ன? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேண்டும் என்று பவுல் சொல்றார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப தாழ்மை சொல்றார், நம்மளை வேண்டிக் கொள்கிறப்பா. என்ன ஆராதனை தெரியுமா? ஆராதனை வெறும் பாட்டு மட்டும் இல்ல, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். பரிசுத்தமான ஜீவ பலியாக, பலிபீடத்தின் மேல் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பலியாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. இந்த மூவருக்கும் ஆராதிக்கும் பொழுது இந்த ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிற ஒரு அனுபவம் இருந்தபடினால்தான் இவர்கள் அவ்வளோ திடகாத்திரமா, அவ்வளோ தைரியமா சொல்றாங்க, எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்குள்ள தைரியம் பாருங்க. ஏன்னா அவர்கள் இந்த ஆராதனை செய்தார்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நமக்கு ஏன் தைரியம் இல்லை? நமக்கு ஏன் துக்கம் வருது? நமக்கு ஏன் வேதனை வருது? நம்ம ஏன் அழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட ஆராதனை இன்னும் நம்ம வாழ்க்கையில வரல. இப்படிப்பட்ட ஆராதனை இன்னும் நம்மை ஒடுக்கி தாழ்மைப்படுத்தி இயேசுவின் பாதத்துல நம்ம அர்ப்பணிக்கிறதான அந்த அனுபவம் இன்னும் நமக்கு பூர்ணமாய் வரவில்லை. அர்ப்பணித்திருக்கிறோம், ஆனா பூர்ண அர்ப்பணிப்பு இல்லை, பூர்ணமான ஒப்பு கொடுத்தல் இல்லை. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற பலி இன்னும் வரல. தேவனுக்கு சன்மார்க்க தகன பலியாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான புத்தி உள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. சங்கீதம் 96 அதிகாரம் 9 வசனம். Psalms 96:9. Psalms 96:9. சங்கீதம் 96 9 வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக
நாமும் தைரியமாய் சொல்ல முடியும். நான் ஆராதிக்கிறேன், தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரச்சனைகள் வரும்போது சொல்லலாம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என் குடும்பத்திலே தலைவரை ஆடுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஏன் நாம் இன்னும் சொல்லாம துக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கிறோம் தெரியுங்களா? நாம் இன்னும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை. தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வரல. ஹalleluya, ஹalleluya. தேவன் விரும்புகிறதான ஜெபம், தேவனை கேட்கிறதான ஒரு ஜெபம். ஹalleluya. உலகத்திலே நீங்க பார்க்கும்போது எல்லாம் எவ்வளவு உலகத்தார் எவ்வளவு பேர் ஜெபிக்கிறாங்க, எவ்வளவு பேர் கடவுளை நோக்கி வேண்டுகிறாங்க. எல்லாரும் ஜெபம் கேட்கப்படுகிறதா? இல்ல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹalleluya. நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் புறக்கணிப்பதில்லை. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை என்ன செய்கிறார்? அவர் நேசித்து அவர்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நாம் வரும்போதெல்லாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி ஹalleluya ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட ஜீவ பலியாக பரிசுத்த அலங்காரத்துடனே நம் கர்த்தரை தொழுது கொள்ளும்போது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல நாமும் தைரியமாய் சொல்ல முடியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 நாளாகமம் Chronicles 16:29. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 29ಆம் ವಚನ. ಯೆಹೋವನ ನಾಮಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾದ ಧನವನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ, ಕಾಣಿಕೆ ಸಹಿತ ಆತನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬನ್ನಿರಿ, ಪರಿಶುದ್ಧತ್ವವೆಂಬ ಭೂಷಣದೊಡನೆ ಯೆಹೋವನಿಗೆ ನಮಸ್ಕರಿಸಿರಿ. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை தொழுது அவர் என்னன்றாருங்க? சாலமோன் கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்க, காணிக்கையும் கொண்டு வந்து அவருடைய சன்னதியில பிரவேசிங்க. ஆனா கர்த்தரை தொழுது கொள்ளும்போது மட்டும் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. காணிக்கையெல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பார், அதாவது காணிக்கையெல்லாம் ஏற்றுக்கொள்வார். ஆனா தொழுது கொள்ளும்போது மட்டும், கர்த்தரை ஆராதிக்கும் போது மட்டும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹalleluya. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ದೇವರು
உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கிறது. பார்த்துட்டு பார்த்துட்டு ஆமா லினியம்மா இங்க இருக்கிறாங்க அப்படின்ற நல்ல விசுவாசம். பார்த்த பிறகு நம்புறது இல்ல விசுவாசம். அவங்க இல்லாத போதே ஆமா இங்க இருக்கிறாங்க நம்புறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். தேவன் நம் நடுவுல இருக்கிறாரு நம்புறோம் பாருங்க, அதான் விசுவாசம். தேவன் இங்க நம்மை போல ஒருவரா இருந்துட்டு ஆமா தேவன் இங்க இருக்கிறார், அது விசுவாசம் அல்ல. நாம் தரிசித்து நடக்கிற பிள்ளைகள் அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகள். கொலோசியர்ல வாசிக்கிறோம். ஆமென், ஹalleluya. விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததா இருக்கும். விசுவாசம் இல்லாம நாம் எதை செய்தாலும் அது செத்த கிரியையா இருக்கும். நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறாரே நம்ப வேண்டும். ஹalleluya, ஹalleluya. என் சரீரத்தின் பலவீனங்களை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமா, வல்லவர் உள்ள தேவன், பிசாசுகளை நசுக்கின தேவன். ஆமென். மரணத்தை பாதாளத்தை வென்றதான கர்த்தர். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அவருடைய வல்லமை நாம குறைக்க மாட்டோம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. விசுவாசம் 11ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, அவங்க விசுவாசத்தினால என்ன செய்தாங்க? உலகத்தை ஜெயித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? பாருங்க எவ்வளவு விசுவாசிகளின் தகப்பன் எவ்வளவு பேர் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ನಂಬಿಕೆಯು ನಾವು ನಿರೀಕ್ಷಿಸುವಂತ ವಿಷಯಗಳವಾಗಿ ಭರವಸೆಯಿಂದಿರುವುದು, ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದವುಗಳನ್ನು ನಿಜವೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಆಗಿದೆ. ஆமென், ஆமென், ஹalleluya. ஒன்றாம் வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இரண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினால தான் நற்சாட்சி பெற்றார்கள். சாட்சி இவங்க இப்படி சொல்லி சாட்சி பெற்றது எப்படின்னா அவங்களுடைய விசுவாசத்தினால தான். பாருங்க, சாராளும் ஆபிரகாமும் நோவா விசுவாசத்தினால ஆபிரகாம் என்னும் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே என்னுமாக எரிகோ மதிலும் கிட்ட வரும்போது ராகாப் என்னும் வேசி இவங்க எல்லாருமே விசுவாசித்தார்கள். ஆமென். ஆபிரகாமுக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அவர் விசுவாசித்தார். இந்த 100 வயசுல கூட கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சாரா நகைத்தாங்க, இந்த வயசுல எனக்கு குழந்தை பிறக்குமான்னு. ஆனா ஆபிரகாம் விசுவாசித்தார். அதனால தான் ஆபிரகாமுக்கு விசுவாசிகளின் தகப்பன். ராகாப் குறைச்சல் உள்ளவர், வேசி சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கு. ஆனாலும் ராகாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு நான் இந்த உதவியை நான் செய்யறேன் உங்களுக்கு வேவுக்காரருக்கு. அவர்கள் இந்த தேசத்துல வரும்போது நிச்சயமா என்னையும் என் குடும்பத்தை பாதுகாப்பாங்க. ஹalleluya, ஹalleluya. பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேனானால், அதை ஆகிலும் நான் தொடுவேனானால் நான் விடுதலை ஆவேன், நான் சுகம் பெறுவேன். ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? 100 கடைமணியின் வேலைக்காரன் சுத்தமாக வேண்டுமென்ற ஆட்களை அனுப்பினான். ஆனால் அவன் வரத்துக்குள்ள அவன் சொல்றான், நீரே வீட்டுக்குள்ள வந்து நான் தகுதி உள்ளவன் அல்ல, நான் ஒரு அதிகாரி தான். போறான் வாரா இந்த வேலைக்காரன். ஆனால் நீர் என் வீட்டுல வந்து சொல்லுது நான் தகுதியே இல்லாதவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டவரேன்னு ஆனா சொல்றாரு. அந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த வேலைக்காரன் சொன்ன அதே நேரத்தில் சொல்லுமானா கத்த சொல்றார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ளவர்கள் காணவில்லை. ஹalleluya. இன்னைக்கு புறஜாதி மக்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ இன்னும் நாம் நம்பலாமா வேணாமா? என் தேவன் என்னை விடுவிப்பாரா இல்லையா? நான் இங்கே போலாமா அங்க போலாமா, இல்ல நான் இவங்கிட்ட கேட்கலாமா அவங்ககிட்ட கேட்கலாமே நாம 2 மனசாவே இருப்போம். இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். ஹalleluya. இவர்கள் என்ன செய்தார்கள்? என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்க எல்லாம் சொல்லலாம், இந்த விசுவாசம் எனக்கு இருக்குது, நானும் அப்படிதான் இவ்வளவு நாள் வாழ்ந்துக்கிறேன், விசுவாசத்தான் வாழ்ந்துக்கிறேன், என் தேவன் வல்லவர், என் தேவன் என்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கீழே பாருங்க, வாசிங்க. நீர் 18ஆம் வசனம். ಇದು ನಿನಗೆ ತಿಳಿದಿರಲಿ, ನಾವು ನಿನ್ನ ದೇವರುಗಳನ್ನು ಸೇವಿಸುವುದಿಲ್ಲ, ನೀನು ನಿಲ್ಲಿಸಿದ ಬಂಗಾರದ ಪ್ರತಿಮೆಯನ್ನು ಪೂಜಿಸುವುದೂ ಇಲ್ಲ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. ಆಮೆನ್. ಆಗ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು ಕೋಪೋದ್ರೇಕದಿಂದ ಮುಖಭಾವವನ್ನು ಮೈಗನ್ ಸಲ ಓದಿಯಮ್ಮ 18ನೇ ವಚನ. ಇದು
போங்கப்பா, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், நீங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோமா? இல்ல, வாங்கி தருவா, நேரம் வரும்போது வாங்கி தருவா என்று நம்ம என்ன செய்வோம்? விரோதத்தை காட்டுவாங்க. நம்ம தானே? அதே போலதான் அந்த இயேசுவே அவர் கொடுக்காமல் போனாலும், விடுவிக்காமல் போனாலும், நம்மை ஆசீர்வதிக்காமல் போனாலும், அப்பா அப்பா தான், நம்முடைய தேவன் தேவன் தான், நாம் ஆராதிக்கிற தேவன் தேவன் தான். ஹalleluya. அதுக்கு அந்த குறைச்சல் மட்டும் முடியாது. இன்னைக்கு அந்த விசுவாசத்தை கத்த நமக்கு தெரியாம கொடுத்தா
இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களா? ஐயோ எனக்கு முடியலையே சுத்தப்படுறீங்களா? கலங்க வேண்டாம். அது உங்களை ஒன்றும் பண்ணாது. அது சரீரத்தில் பலம் கொள்ளாது. இவ்வளோ பலவீனம் இருக்குன்னு சொல்லிட்டு வேதனை பண்ணீங்களா? அந்த பலவீனம் உங்களை சேதப்படுத்தும். அந்த பலவீனம் உங்களுக்கு கேடு வருவிக்காது. அந்த பலவீனம் உங்களுக்கு காயத்தை உண்டு பண்ணாது. ஹல்லேலூயா. நெருப்புடைய சுபாவத்தை அழித்து ஒன்றில்லாமல் சாம்பலாக்கி விடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, நீ நெருப்புக்குள்ள இருந்தாலே உன்னோடு நான்காவது ஒரு நபராகவும் இரண்டாவது ஒரு நபராகவும் தனிப்பட்ட நபரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் வானத்திலிருந்து உனக்காக தேவதூதனை அனுப்புவார். கேராவின்கள் சேராவின்கள் உன்னோடு கூடவே இருக்கிறார்கள். கர்த்தர் பிள்ளையே, நீ கலங்க வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். நீ கண்ணீரெல்லாம் துடைத்துக் கொள். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உனக்காகத்தான் பிசாசு தலையை நசுக்கினார். உனக்காகத்தான் பாதாளத்தை வென்றார். மரணத்தை ஜெயமாக விளங்கினார். தைரியம் அடையலாமா? தைரியம் அடையலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே என்னை விடுவிக்காமல் போனாலும், நீ இந்த பிரச்சனையை என்னை விடுவிக்காமல் போனாலும், அல்லது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இந்த பணத்தை எனக்கு கொடுக்காம போயிருந்தாலும் கர்த்தாவே, நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். நான் உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன் அப்பா. ஹல்லேலூயா. நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். நான் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். நான் உன்னை என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் நம்மை விட்டுக் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு ரட்சகா, இந்த நல்ல உபவாச நாளில் நன்றி சுவாமி. கர்த்தரை தொழுது கொள்ள அநேக செவிக்க நீ கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, அக்கினியில் இருந்தாலும் நீ தூதனை அனுப்பி எங்களோடு கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அக்கினியில் இருக்கும்போது அக்கினி உன் பேரில் பற்றாது, உண்மைதான். ஆனா அவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கட்டப்பட்டவர்கள் அக்கினிக்குள்ள போனாங்க இல்லைங்களா? கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு, கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு அவர்கள் விடுதலையாய் அக்கினியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ராஜா பார்க்கிறான். நீ அக்கினிக்குள்ள சென்றால் வேண்டாத காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஓ, உன் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட. ஸ்தோத்திரம். ஷபரபரபரியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ, ஸ்தோத்திரம். எந்த